வணக்கம், நம்மளோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று என்ன செய்ய போறோம் அப்படின்னம்னா சப்பாத்திக்கான ஒரு கிரேவி. அது என்ன கிரேவினா பொட்டேட்டோ கிரேவி. உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்ல போறேன். உருளைக்கிழங்கு இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 5 எடுத்திருக்கிறேன். தக்காளி 4, பெரிய வெங்காயம் இது அரைப்பதற்கு பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு எடுத்திருக்கிறேன். இங்கே இது வந்து தாளிக்கிறதுக்காக தனியாக 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய் காரத்துக்காக ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு தான். பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குன்னா தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்குறேன். இதே மாதிரி இது நம்ம டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறது என்னென்னா மஞ்சளும் கரம் மசாலாவும். இது 1/2 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது வெல்லம். வெல்லம் எதுக்கு அப்படின்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ஆட் ஆகும். அடுத்தது எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இது எதுக்கு, இது கூட அரைக்கிறதுக்கு. இங்கே தனியாக வச்சுருக்கிறது எண்ணெய் கூட சேர்த்து தாளிக்க போகிறோம். இங்கே தக்காளி. இப்போ எது எது அரைக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எது எது அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம குக்கரில் வச்சுருக்குறோம். வேக வச்சு எடுத்து வைக்கலாம். இது 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ள என்ன அரைச்சு முடிக்கணுமோ அதையெல்லாம் அரைச்சு முடிச்சிடலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, வரமிளகாய், பட்டை, சோம்பு, ஏலக்காய் நல்லா சேர்த்து மிக்சியில் மைய அரைச்சிக்கலாம். அரைக்குமா? எல்லாம் சேர்த்து அரைச்சதை வந்து இப்போ மைய அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை தாளிக்கிறப்ப நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு காய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே நம்ம 4 விசில் எடுத்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அது காற்று போக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம அதில் நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம ஏலக்காய், பட்டை, சோம்பு இந்த 3 எடுத்து வச்சுருக்குறோம். அதை உள்ளே போடுறோம். அது பொரிஞ்சதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இந்த 2ஐயும் அதுக்குள்ளேயே பொரிச்சு எடுத்துறோம். ஏன் அப்படின்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். தாளிக்கிறதுக்காக இருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தில் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். பொடி உப்பு.
இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இதில் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். நல்லா இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் வணங்கணும். அதில் எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்த வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துடணும். இது வணங்கிட்டு ஒரு பக்கம் நம்ம உருளைக்கிழங்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்க எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ என்னன்னா தண்ணியை வடிச்சிட்டு இதை இப்போ தோலை எடுத்து மசிச்சிடலாம். சாரி, இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ தோலை எடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் தோலை எடுத்து மசிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஆட் பண்ணால் சரி. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்பாத்திக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறோம். இது மறுபடியும் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்க வரைக்கும் நீங்கள் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். மறுபடியும் கூட நீங்கள் பத்தலைன்னா, நான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக வச்சனால நம்ம அதில் சேர்த்துருக்க மாட்டோம். இப்போ பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட கொஞ்சம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குமே அந்த கிரேவி சேர்ந்து மிக்ஸ் ஆச்சுன்னா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, அந்த உருண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது சேர்த்தும் போது நல்லா சுவை கிடைக்கும். இதை விட்டு நல்லா கலங்கினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சு சப்பாத்திக்கான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான பொட்டேட்டோ கிரேவி சப்பாத்தி கூட வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.